தளபதி தமிழக வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் கட்சி தொடங்குவதிலிருந்து இப்போ வரைக்குமே அவருக்கு என்ன கொள்கை இருக்குது, அவர் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது, புதுசாக எதுவுமே கொண்டு வரது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கொள்கை தான் இதில் மிக்சராக வச்சுருக்காரு அப்படி பல விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கொள்கை வச்சுருக்காங்க, ஆனால் பேரளவு தான் கொள்கையை வச்சுருக்காங்க. அது செயல்படுத்த இல்லவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். கொள்கையை வச்சுக்கிட்டு அது செயல்படுத்தாமல் பேருக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்து ஆட்சி செய்கிற இரு கட்சிகளுக்குமே எந்த புரிதலும் இல்லாமல் பேருக்கு தான் கொள்கை வச்சுட்ருக்காங்க. மற்றபடி எதுவுமே அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே அவசியம் கிடையாது. அதனால்தான் தளபதி கொள்கை வச்சதோடு இல்லாமல் அதை செயல்படுத்தணும் என்ற நோக்கத்தில் தான் கட்சி தொடங்கிட்டார். அது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர் என்ன புதுசாக இது கொள்கை வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறேன் ஒன்றும் புரியல. மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்தவர்களுக்கெல்லாம் கொள்கையே தேவை கிடையாது. முக்கியமான விஷயம் தன்னோட குடும்பத்தை ஒதுக்கிவிட்டது, தன்னோட வருமானத்தை ஒதுக்கிவிட்டது, தன்னோட ஆசைகளையும் ஒதுக்கிவிட்டது, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற நோக்கத்தோடு வந்த தளபதி விஜய் அண்ணாவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி? தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுக்கு நல்லது செய்யணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் தளபதி விஜய் அண்ணா கட்சி தொடங்கியிருக்காங்க. வேறு எந்த நோக்கமே அவருக்கு தெரியாது. அதுதான் அவர்கிட்ட இல்லாத காசு கிடையாது. அவர் நினச்சிருந்தா எப்படியும் வாழ்ந்துருக்கோம். அவரை தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கி பேசுறது, அவரை குடும்பத்தோட இழிவு பற்றி பேசுறது, இப்படி கேவலமான மட்டமான அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கீங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு கட்சி தலைவரை எப்படி கருத்து ரீதியாக மோதணும் அப்படி ஒரு ஜென்ரல் நாலேஜோடு உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்களால் முடிஞ்சா கருத்து ரீதியாக அவர்கிட்ட போதிப்பாங்க. முடியலன்னா